கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். லெந்து காலத்திலே நிறைய குடும்பத்திலே இரவும் பகலுமாக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உபவாச நாட்களிலே நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, விசுவாசத்திலே ஒரு குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை ஏன் பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி பல காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது விசுவாசம் சில குடும்பத்திலே இல்லாத சூழ்நிலை. இயேசு சொன்னார், விசுவாசத்துல வளரும்போது ஆசீர்வாதம், விசுவாசம் கம்மியா இருக்கும்போது அந்த இடத்துல அற்புதம் நடக்காது. இன்று நம்ம வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல விசுவாசம். எங்கெல்லாம் விசுவாச குறை வருதோ அங்கெல்லாம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். சில குடும்பத்துல உபவாசத்தோடு இருப்பீங்க, ஆனா என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா விசுவாச குறைவு இருக்கா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நம்ம விழுந்து போயிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் இருக்கும் என்றால், விசுவாச குறைவு இருக்கும் என்றால், அந்த இடத்திலே அநேக அற்புதங்கள் நடக்காது. உபவாச நாட்களிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவிசுவாசம் உள்ள இருக்கா. 2வது பாயிண்ட், விசுவாசம் குறைவா இருக்கா. 3வது பாயிண்ட், நிறைய சந்தேகங்கள் இருக்கா. இதை நம்ம யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படி சொல்லி ரொம்ப ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது உட்கார்ந்து எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பூகம்பமே நடக்கும். காலைல தூங்கி எஞ்சி பார்த்தா பேசாம கிளம்பி போயிடுவாங்க. நைட்டு பார்த்தா வீட்டில் கணவரை பாடாப்படுத்திடுவாங்க. சில வீட்டில் பார்த்தா நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்வாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா இன்னைக்கு ராத்திரி நான் தற்கொலை பண்ணி சாவ போறேன் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா நான் கடன் இருக்கு, இனிமேல் என்னால் வாழவே முடியாது அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா இனிமேல் அவ்வளோதான், என் புருஷன் திரும்பி வரமாட்டான் அப்படிம்பாங்க. சில குடும்பத்தில் பார்த்தா என் பிள்ளை அவ்வளோதான், முடிஞ்சிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படிம்பாங்க. வாயில வந்ததெல்லாம் பேசிடுவாங்க. அது நிறைய காரியங்கள் இப்படி சொல்லலாம். ஆனால் தேவன் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் நம்மளை குறித்து. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தம்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்ல. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாச குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் பிரதர். என்ன பிரதர் செய்ய, எங்க வாழ்க்கை அப்படிதான் பிரதர் இருக்கு. வீட்டில் கணவர் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நாங்கள் விக்கிர வழிபாடில் இருக்கிறோம்,
குடும்பம் ஃபுல்லா விக்கிர வழிபாடுல இருக்கு. சாபத்துல இருக்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டேங்கிறாங்க. நான் மட்டும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். என் வீட்ல இருக்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்கு. நாங்க யார்ட்ட போய் சொல்ல? இப்படி நெறைய காரியங்கள் யோசிக்கும்போது, விசுவாச குறைவு உள்ள வருதா? அத நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அத ஏன் உங்களுக்கு நம்ம வாழ்க்கையில உள்ள முறையோடு சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில என்ன பிரச்சனை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட குடும்பமும் இருக்கு. பின்வாங்கி போன குடும்பமும் இருக்கு. விசுவாசத்திலே குறைவுள்ள ஜனமும் இருக்கு. அவிசுவாசம் உள்ள சந்ததியும் இருக்கு. சில குடும்பத்தில காலையில நல்ல விசுவாசமா இருப்பாங்க. ஆனா ராத்திரி ஆறதுக்குள்ள விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சிரும். இன்னைக்கு செய்தி நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினாலே இரவும் பகலும் இணைந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, இல்ல கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நெறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் விசுவாச குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கா? அவிசுவாசம் இருக்கா? இந்த 2 தான் இன்னைக்கு பாயிண்ட். சில குடும்பத்திலே சந்தேகங்கள் இருக்கும். எனக்கெல்லாம் இது எப்படி நடக்கும்? நான்லாம் அதுக்கு எங்க தகுதி? அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் நான் ஜெபம் பண்ணதெல்லாம் கேட்க மாட்டாரு. நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு விசுவாச குறைவு. இன்னொன்னு சந்தேகம். இன்னொன்னு அவிசுவாசம். இரவு நேரத்தில செய்தி என்ன அப்படின்னா, நமக்குள்ளே விசுவாச குறைவு வரும்போது, அந்த இடத்துல சத்துரு உள்ள வருவான். சந்தேகம் வரும்போது, அந்த இடத்திலே சத்துரு உள்ள வருவான். அவிசுவாசம் இருக்கும்போது அங்க சத்துரு கிரியை செய்வான். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல மட்டும்தான் பெருகணும். ஆவிக்குரிய 9 கனிகளிலே ஒரு கனி விசுவாசம். ஆவிக்குரிய 9 வரங்களிலே ஒரு வரம் விசுவாச வரம். விசுவாசத்துல நம்ம பெருகும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், நல்ல செய்தி. விசுவாசத்திலே வளரும்போது ஆசீர்வாதம். விசுவாச குறைவு வருதா உடனே உபவாசம் இருக்கணும். இந்த ஜாதி பிசாசு அப்படின்னாரு. இந்த ஜாதி பிசாசுன்னு என்னது? அவிசுவாசம் உள்ள ஒரு பிசாசு. இருக்கிறதே மோசமானது அவிசுவாசம் தான். ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கு அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் சொல்லி போட்டிருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கும்போது பெரிய பிரச்சனை. என்ன பிரதர் பெரிய பிரச்சனை அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. விசுவாசத்தினால மட்டும்தான் நீதிமான். விசுவாசத்தினால மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அவரோட கூட இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே வீட்ல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்லி வரும்போது, முதல்ல விசுவாச குறைவு உள்ள வரும்போது, அவனுடைய வாழ்க்கையிலே நெறைய குழப்பத்துக்குள்ளே, நெறைய பிரச்சனைக்குள்ளே, நெறைய போராட்டத்துக்குள்ளே அலையுவாங்க. ஒரு மனுஷன் விசுவாசத்துல தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணியாச்சுன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிட்டு. நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதன்னு சொல்லி போட்டு நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. நாளைக்கு கர்த்தர் பார்த்துக்குவாரு. அந்த விசுவாசம் நெறைய குடும்பத்தில குறைஞ்சுகிட்டே வருது. அதுக்கு பேரு தான் விசுவாச குறைவு. விசுவாச குறைவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்கும்போது ஜெபிக்க முடியாது, வேதத்தை தியானிக்க முடியாது, துதிக்க முடியாது. ஏன்னா, அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல விசுவாச குறைவு. கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா, நமக்கு விசுவாச குறைவு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ,
அந்த எல்லா வாக்குத்தத்தமும் என் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுவார். நமக்குள்ளே அந்த வைராக்கியம் இருக்கணும். நிறைய குடும்பத்துல வைராக்கியம்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. 40 நாள் உபவாசம் இருந்தா கூட சில குடும்பத்துலாம் அவிசுவாசம் உள்ள கிடக்கு, விசுவாச குறைவு உள்ள இருக்கு, சந்தேகம் உள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இன்னைக்கு என்ன நடக்கு? நிறைய குடும்பத்திலே அவிசுவாசம், விசுவாச குறைவு. ஆனாலும் பக்தன் இப்படியா சொல்கிறார், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. விசுவாசத்துல வளரணும்பா. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இரவு நேரத்துல நம்ம ஜெபிப்போம், கேளுங்க, அப்பா நான் விசுவாசத்துல வளரணும்பா. கேட்பீங்களா? ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களுக்கு விசுவாசம் வர வேணும்ப்பா, விசுவாச கனி வேணும்ப்பா, விசுவாசத்துல பெருகணும்ப்பா. நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். எங்களுக்குள்ள அவிசுவாசமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசின கிருபைக்கா நன்றி. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவும் பகலுமாக இணைந்திருக்காங்க அந்த குடும்பங்கள், சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். உபவாசத்தோடு இருக்காங்க, உபவாச நாட்களை ஆசீர்வதிங்க. வேதத்தை வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தண்ணி ஜெபம் கர்த்தர் கிருபை தாங்க. குடும்பமா ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரை மாசுறீங்க. காலை வேளையில வெளியில போயிட்டு வந்தாங்க, எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்துல கற்பனையா ஜெபிக்கிறாங்கப்பா, அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும் கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம், ஏவல்ல, அசுத்தத்துல, அக்கிரமத்திலே, விபச்சார அடிமை, பல அடிமையில எந்தெந்த குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களோ அந்த குடும்பம் மறுபடியும் கத்தர் பக்கம் மனம் திரும்பணும். அந்த வீட்டுக்கு கிரீஸ்வரர் எல்லா வானமல்ல பொல்லா சகல சத்துருங்கிறீங்களா ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை தரங்க, பண்டகசாலை தரங்க, எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல கண்ணீரோடு நைட் நேரத்தில் இருக்கிறவங்களோ என் தேவன் சந்திக்கணும். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய கண்ணீரையும் தொடங்கி கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உபவாச நாட்களில் தரித்திருக்கு, உங்களுடைய பாதங்களை காத்திருக்க, அர்ப்பணிக்க, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வருகைகளை காணப்பட எங்களை கிருபை தாங்க. பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. நீதியை பின்பற்ற கிருபை தாங்க. சத்தியத்தில் நடக்க கிருபை தாங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, 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 மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபையாக மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்திலே கண் விழிக்க கிருபை செய்யுங்க. நைட் நேரத்துல தேவையில்லாமல் செல்போனோ மற்ற காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் வேலி அடைங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டும். தேவன் அருளி அப்போ மினிசன் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுடைய பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் சீக்கிரமாக படுத்துங்கிறது கிருபை செய்கிறாங்க. நைட் டியூட்டில் இருக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துருங்க. உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். அடியரை அர்ப்பணிக்கிறோம். இரவு மூலமாக உபவாசத்தோடு இருக்குங்க. அந்த குடும்பத்தில் அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிடுங்க. குறைவுகளை நிறைவாக்கி ஆசிடுவீங்க. விசுவாசத்தில் வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. துதி கன மகிமை எல்லாமும் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தேவனவர்களே, எப்போ மினிஷனுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.